கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் என்ன ரட்சிக்கப்படலை, என்னுடைய பிள்ளைகள் என்ன ரட்சிக்கப்படலை, நான் என்ன ரட்சிக்கப்படலை, என்னுடைய மருமகன் என்ன ரட்சிக்கப்படலை என்று சொல்லி குடும்ப ரட்சிப்பிற்காக சிலர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆசையை இன்றைக்கு நிறைவேற்றும்படிக்கு அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை மீட்பதற்கு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து, கடனிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரே ஒரு நிபந்தனை சொல்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவரை நம்பு. அவராலே தான் நமக்கு மீட்பு, அவராலே தான் ரட்சிப்பு. அவர் தான் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமியில் வந்து நமக்காக ஜீவனையை கொடுத்தார். ஸோ அந்த தேவனை நீ விசுவாசிக்கணும், அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கணும். எனக்காக அவர் இந்த பூமியிலே பிறந்தார், எனக்காகவே வாழ்ந்தார், எனக்காகவே ஊழியம் செய்தார், எனக்காகவே அற்புதங்களை செய்து சுற்றினார், எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், எனக்காகவே சிலுவை சுமந்தார், எனக்காகவே அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். என்னை ரட்சிப்பதற்காக, என் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. இன்னைக்கு ஒரு குடும்ப ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். குடும்பத்தில் ஏதோ ஒருவர் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் அல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ முழு குடும்பத்தினுடைய ரட்சிப்பு, முழு இனத்தாருடைய ரட்சிப்பை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். உன்னுடைய விசுவாசம் இனி உன்னுடைய தாளந்துகள் திறமை மேல் இராதபடிக்கு உன்னுடைய விசுவாசம் இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை என் ஆண்டவர் மேலே வச்சிங்கன்னா உன்னை எல்லா பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையாக்கி ஒரு சமாதானமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். வேதம் அழகாக சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையும் அற்புதங்களையும் நம்ம பார்க்கணுன்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேண்டும். வசனங்களை விசுவாசிக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவர் மூலமாய் ஆண்டவர் செய்கிற அற்புத அடையாளங்களை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்பொழுது நீயும் உன் குடும்பமும் பிழைப்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ரட்சியும், என்னை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும் என்று தேவ சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அந்த குடும்பங்களிலே உம்முடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜபிக்கிறேன். தெய்வீக ரட்சிப்பு, டிவைன் சால்வேஷன் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஆண்டவர் ஒரு குடும்ப ரட்சிப்பை என் பிள்ளைகள் மேலே போட்டு நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து என் பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதிகளிலிருந்து, கடன்களிலிருந்தும் விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை என்று சொன்னீரே. மன ரீதியாக ஒரு விடுதலை, என் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் ஒரு விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, மாந்திரிக வல்லமைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து விடுவிக்கப்பட்ட சுதந்திரவாளிகளாக என் பிள்ளைகளை இந்த பூமியிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும், அடிமைத்தனங்கள் மாறட்டும், எல்லா அடிக்ஷன் மறைந்து போகட்டும். என் பிள்ளைகளை சுதந்திரவாளிகளாய் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.